அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி பாத்தீங்கன்னா குணசேகரன் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாங்க, இவ்வளவு நாள் உங்க கூட நான் வாழ்ந்தது போதும், தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டேன். என்னோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதன் பேச்சை கேட்டுதான் உங்ககிட்ட நான் வந்து தாலியை கட்டிக்கிட்டேன். இப்படி ஒரு நிலைமை வரும், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வரும், என்னோட வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறி ஆகுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்து உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். இப்ப கூட ஒன்னும் ஆகலங்க, இவ்வளவு நாள் கூட நான் வாழ்ந்தது போதும், ஒரே அடியா எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விசாலாட்சி குணசேகரன் இவங்க ரெண்டு பேருக்கு என்னமே புரியல. என்ன முடிச்சுக்கலாமா, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஜனனி எடுத்து சொல்றாங்க, என்னத்த புரியலையா உங்களுக்கு, அக்கா வந்து டிவோர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்றாங்க. உடனே இந்த விசாலாட்சி வந்து என்ன விவாகரத்தா, டிவோர்ஸா, யாரடி உங்களை அதெல்லாம் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி கேக்குறாங்க. அப்பதான் ஈஸ்வரி பாத்தீங்கன்னா நல்லாவே விசாலாட்சியை பார்த்து கேட்டாங்க, என்னத்த உங்க பையனுக்கு நாங்க அடிமையா இருக்கணும், நீங்க எங்களை இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம்னு சொல்லிட்டு சொல்வீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமா, அதனாலதான் ஒரேடியா டிவோர்ஸ் கேட்கறேன், ஒழுங்கா டிவோர்ஸ் கொடுத்துட்டு நாங்க சொல்லுங்க, நாங்க வீட்டை விட்டு வெளியில போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. சோ குணசேகரன் டிவோர்ஸ் கொடுக்க போறாரா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.